இந்த ஒரு கதை 1980ல புளியம்பட்டி கிராமத்துல சங்கர் அப்படிங்கிறவருக்கு நடந்த ஒரு பயங்கரமான கதை தான் இது. இந்த ஒரு கதையை தான் நம்ம இப்போ இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறோம். பொள்ளாச்சி பக்கத்துல புளியம்பட்டி அப்படிங்கிற கிராமத்துல சங்கர் அப்படிங்கிற அப்பாவும் வாசுங்கிற ஒரு 15 வயசு பையனும் அந்த ஒரு ஊர்ல வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. அப்போ வாசுங்கிற பையன் ஸ்கூல்ல 9வது படிச்சுட்டு இருந்தான். இவன் காலையில எப்போதுமே வழக்கமா ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் போல ஒரு 5 மணிக்கு மேலாம் வீட்டுக்கு வந்துருவான். வீட்டுக்கு ஜாலியா வந்து சாப்பிட்டுட்டு விளையாட போயிருவான். அப்படின்னு எப்போதுமே அவனுடைய வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் சாட்டர்டே சண்டே லீவ் வந்துச்சு. அதனால அந்த ஒரு லீவை கழிக்கிறதுக்காண்டி ஜாலியா விளையாண்டுட்டு ஒரு சாயந்தரம் போல பசங்க பேச்சை கேட்டுக்கிட்டு ஒரு படத்துக்கு 6 மணி ஷோ போறான். ஆனா இவன் பசங்களோட படத்துக்கு போறத பத்தி வீட்டுல யாருக்கிட்டயுமே சொல்லாமலே போயிட்டான். இதனால யோசிச்சு அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணாங்கன்னா, எப்போதும் இவன் 6 மணிக்குள்ளாரே வீட்டுக்கு வந்துருவானே, ஆனா 8 மணி ஆகுது இன்னும் அவன் வீட்டுக்கு வரவே காணுமே, எங்க போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அக்கம் பக்கத்தெல்லாம் போய் தேடி பார்த்துட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு தாத்தா வந்து, டே உன் பையனாடா, அவன் இப்போ ஒரு 6 மணி போலதான் ஒரு 4 பசங்க கூட சேர்ந்துட்டு ஒரு படத்துக்கு ஒண்ணு போனான்டா, அதை நான் தான்டா பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே கோவப்பட்ட அவங்க அப்பா சங்கர் என்ன பண்ணாருன்னா, வேக வேகமா அங்க தியேட்டருக்கு போயிட்டு அவருடைய பையனை தேடிட்டு எங்க இருக்கான்னு பார்த்து அடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. அப்பா அடிக்காதீங்கப்பா, வலிக்குது, நான் தெரியாம வந்துட்டேன்ப்பா, இனிமே போக மாட்டேப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரான். ஆனா அவங்க அப்பா சங்கர் இதை கேட்காம அடிச்சுக்கிட்டு தரத்தானு இழுத்துட்டே வராரு வீட்டுக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு வாசு பார்த்து என்ன சொன்னாருன்னா, நான் உன்னை எத்தனை நாள் சொல்லியிருக்கேன் 6 மணிக்கு மேல எங்கேயும் போவதான்னு சொல்லியிருக்கல, ஏன்டா என் பேச்சை கேட்காம நீ பட்டி தேட்டருக்கு போயிருக்க, இனிமே இப்பெல்லாம் போக கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே வாசு வழி தாங்காம என்ன கேட்டானா, ஏன்பா யார் யாரோ 6 மணிக்கு மேல எங்கெங்கே போறாங்களே, என்ன மட்டும் ஏப்பா அனுப்பவே மாட்டேற, என்னப்பாச்சு உனக்கு என்னதாப்பா பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் என்ன 6 மணிக்குள்ளேயே வா வான்னு சொல்லிடுறா, என்னதாப்பா உனக்கு அப்படின்னு அழுதுகிட்டே ரொம்பவே கோவமா கேட்கறான். அதுக்கப்புறம் ஒரு கடத்துல அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, டேய் நானும் ஒரு காலத்துல ஒன்ன மாதிரி தான்டா இருந்தேன், ஆனா நான் ஏன் இப்போ இப்படி இருக்குன்னு தெரியுமா, 1980ல எனக்கு ஒரு 18 வயசு போல இருக்கும். அப்போ அந்த ஒரு டைம்ல ரஜினி நடிச்ச ஜானி படம் வந்துருந்துச்சு. அதை பாக்குற ஆர்வத்துல நான் என்ன பண்ணேன்னா, காலையில இருந்து எனக்கு கொஞ்சம் வேலையா இருந்தனால என்னால காலையில படத்துக்கு போக முடியல. அதனால நான் என்ன பண்ணேன்னா, நைட் ஷோ ஆனா 11 மணிக்கு வீட்டுல யாருக்கும் தெரியாம அந்த ஒரு படத்துக்கு போனேன். போயிட்டு படத்தெல்லாம் பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது இப்போ இருக்கிற மாதிரி ரோடு வசதி எல்லாம் கிடையாது. அப்போ ஃபுல்லாவே ஒத்தடி பாதை வயல்வெளி அப்படிங்கிற மாதிரி தான் வரணும். அப்படி நான் வந்துட்டு இருக்கும்போது ஒத்தடி பாதையை கடந்து வயல்காட்டுக்கு போகும்போது நான் வரும்போது என் கூட யாருமே வரல. அந்த ஒரு நேரத்துல நான் தனியா தான் வந்தேன். அப்போ வயல்வெளியில போய்கிட்டே இருக்கும்போது பின்னாடி யாரும் என் பேரை சொல்லி சங்கர் சங்கர் அப்படின்னு கூப்பிடுற மாதிரி என் காதுல கேட்டுட்டே இருந்துச்சு. ஆனா பின்னாடி திரும்பி பார்த்தா யாருமே என்ன கூப்பிடவே இல்ல. ஆனா சவுண்ட் மட்டும் கேட்டுச்சு. சரி யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு நினைப்பு போலன்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டே இருந்தேன். ஆனா நான் வந்துட்டே இருக்கும்போது பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி எனக்கு ஒரு நினைப்பு. நானும் பின்னாடி திரும்பி திரும்பி பாக்குறேன். ஆனா யாருமே என் கூட வரவே இல்லை. நானும் என்னுடைய காலடி சத்தம் தான் அப்படி கேக்குன்னு சொல்லிட்டு நானும் நடந்து போய்கிட்டே இருக்கேன். ஆனா அப்படி நடந்து போகும்போது கால் சவுண்ட் டபுள் சவுண்டா கேட்க ஆரம்பிச்சிச்சு. நான் ஒரு காலடி எடுத்து வச்சேன்னா அவங்களும் ஒரு காலடி எடுத்து வைக்கிறாங்க. நான் திரும்பி வேக வேகமா நடந்து அவங்களும் எனக்கு பின்னாடி வேக வேகமா நடந்து வராங்க. உடனே டக்குன்னு நான் பின்னாடி பார்த்தேன். ஆனா எனக்கு பின்னாடி யாருமே கிடையாது. திரும்பி முன்னாடி பார்த்தா ஒரு பெரிய வேப்ப மரம். அந்த ஒரு வேப்ப மரம் ஏதோ ஒரு மனுஷால் மாதிரி கையாட்டி என்ன இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு. நானும் கண்ணை முழிச்சு பாக்குறேன். அந்த ஒரு வேப்ப மரம் என்ன கூப்பிடுற மாதிரியே இருந்துச்சு. எனக்கு அந்த ஒரு இடத்துல நிக்கும் போது ரொம்பவே பயமா இருந்துச்சு. அதுக்கப்புறமா வேக வேகமா நடந்து நானும் போயிட்டே இருக்கேன். ஆனா பின்னாடி இருக்கிற சவுண்ட் எனக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு. அப்படி நான் வேகமா ஓடிட்டே இருக்கும்போது டக்குன்னு யாரோ என்னோட பின்னாடி முதுகுல அடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆனிச்சு. உடனே இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா நான் என்ன நினைச்சேன்னா, ஐயோ இதெல்லாம் எதுவுமே சரியில்லை, யாரும் நம்ம பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்காங்க, ஆனா இது ஏதோ மனுஷ மாதிரி தெரியல, ஏதோ ஒரு பேய் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நானும் என்னால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வேக வேகமா ஓடிக்கிட்டே இருக்கேன். உடனே டக்குன்னு என் முன்னாடி ஒரு உருவம் வந்துச்சு. உடனே அதை பார்த்து பயந்து நான் என்ன பண்ணேன்னா, அப்படியே ஒரு வயல்வெளி வரப்ப தாண்டி தொப்புன்னு குதிச்சிடுறேன். குதிச்சோடனே அந்த ஒரு உருவத்தை பார்த்து எனக்கு ரொம்பவே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு கை கால்லாம். என்ன பண்றேன்னு தெரியுமா, இந்த ஒரு இடத்த விட்டுட்டு எப்படியே வீட்டுக்கு போயின்னு சொல்லிட்டு நினைச்சேன். நான் ஏந்திருக்கலாமேன்னு ஏந்திரிச்சேன். டக்குன்னு அந்த ஒரு உருவம் என்ன ஒரே அடியா அடிச்சிருச்சு. மயக்கம் போட்டு விழுந்தேன்னா காலையில தான் எந்திரிச்சிருக்கேன். அது எனக்கே தெரியல. காலையில தான் யாரையும் நான் மயக்கம் போட்டு கிடக்கிறத பார்த்துட்டு என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அப்போதான் எனக்கு எங்க அப்பா என்ன சொன்னாருன்னா, டே வீட்டுக்கு தெரியுமா உன்னை யாரா படம் பார்க்க போக சொன்னது, அதுவும் நைட் ஷோ 11 மணிக்கு போயிட்டு 1:30 மணிக்கு வரியே, இல்ல என்ன ஜென்மண்டா அப்படின்னு சொல்லி திட்டி இனிமே இப்படி எல்லாம் பண்ணாதான்னு சொல்லி ஒரு விஷயம் ஒண்ணு சொன்னாரு. அது என்னன்னா, அது ஒரு வயல்வெளியில 12 மணில இருந்து 2 மணி வரையும் ஒரு ஆசை தீரா மோகினி சுத்திட்டு இருக்கதா சொல்லி சொன்னாரு. அதுதான் உன்னை அடிச்சு அந்தனா போட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா மோகினி அடிச்சா அவங்களுக்கு ரொம்பவே உடம்பு சரியாம போயிடும். ஆனா உனக்கு ஒன்னும் ஆகல, நீ நல்லா தான் இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லி இனிமேட்டுக்கு நைட்டுக்குலாம் அந்த பக்கம் போகாதான்னு சொல்லிட்டாரு. நானும் அவருடைய பேச்சை கேட்டுட்டு இந்நாள் வரைக்கும் நைட் நேரத்துல அந்த ஒரு பக்கம் போகவே கிடையாது. அப்போ நடந்த அந்த ஒரு சம்பவத்தால தான் நானும் உன்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்னா, 6 மணிக்கு மேல எங்கேயும் போகாதான்னு சொல்லியிருந்தேன். இப்போ புரியுதா நான் உன்னை ஏன் நைட்ல எல்லாம் எங்கேயுமே அனுப்ப மாட்டேன்னு சொல்லி இனிமேவாது எங்கேயும் நைட் நேரத்துல போகாதான்னு சொல்லி அவன் பையனுக்கு சொல்லி வச்சிடறாரு. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களை பயமுத்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான வீடியோ எல்லாம் பார்க்கணும்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.